என்னம்மா என்ன செய்கிறாய்? ரவா லட்டு செஞ்சுட்டு இருக்கேன். செஞ்சு முடிச்சாச்சு. ஆற வச்சுட்டு ஸ்டோர் பண்ணி வைக்க வேண்டியது தான். இதுதான் ஐயா இந்த கிருஷ்ண ஜெயந்தியிடம் பிரச்சனை. 3 நாள் முன்னரே எல்லாத்தையும் செய்து விட்டு சாப்பிடாதே. இத்தனை வகை பட்சணம் செய்யணும்ல, அதை 3 நாள் முன்னாடி செய்யாம 3 மணி நேரம் முன்னாடியே செய்வாங்க. இல்ல அதை சாப்பிடாத சொல்லி டார்ச்சர் பண்ணுவாங்க. பாவங்க நாங்கெல்லாம். நானும் கிருஷ்ணரும் ஒரே நட்சத்திரம் தானே. அதுக்காக நீ கிருஷ்ணர் ஒன்னா இடுவீங்க. பரவாயில்ல. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் ரவா லட்டு தான். என்னோடய ஸ்டைலில் நான் பால் குத்திலாம் செய்ய மாட்டேன். நல்லா பவுடர் பண்ணிவிட்டு நெய் நம்ம கைக்கு எவ்வளோ வருதோ அவ்வளோத்த குத்திட்டு செய்யணும். அப்படியே மொழன்ற பாருங்க எப்படி ஓட்டுறது பாருங்க. நெய் அந்த மாதிரி செஞ்சாதான் ரவா லட்டு நல்லா இருக்கும். இதுக்கு பேர் ரவா லட்டு இல்லை, நெய் லட்டு. யா அதான் நானும் சொல்ல வந்தேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் மெஷரிங் கப்பால் 1 கப் ரவை எடுத்திருக்கேன். ரவை வந்து நல்லா நரன்னு பெரிய ரவையாக தான் இருக்குது. எந்த ரவையாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ இதை வறுத்துட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்க தான் போகிறோம். அதனால் எப்படி இருந்தாலும் ரவை பரவாயில்ல. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பில் ஒரு அடிகனமான கடாய் வச்சு நம்ம எடுத்து வச்ச ரவையை போட்டு அடுப்பு கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு நல்லா கைவிடாத வறுத்துக்கணும். ரவை வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வரும், அந்த அளவுக்கு வறுத்துக்கணும். அதுக்குன்னு ரொம்ப ப்ரௌன் கலர் ஆகிடக்கூடாது. ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் போல் இதை வறுத்து ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இதை ஒரு தட்டில் கொட்டியாச்சு. இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம், நல்லா ஆறட்டும். இப்போ பாருங்கள், ரவை நல்லா ஆறிப்போச்சு. மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சிக்கணும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம நல்லா அரைச்சிட்டு ஒரு ஜல்லடியை வச்சு சலித்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் சலிச்சிட்டு கொஞ்சம் தான் கப்பி இருக்குது. அதுலேயே நம்ம சர்க்கரையை சேர்த்து அரைச்சிட்டாக்கா சரியாயிடும். நான் இப்போ வந்து 2.5 கப் சர்க்கரை எடுத்துக்கிறேன். 1 கப் ரவைக்கு 2.5 கப் சர்க்கரை. இப்போ சர்க்கரையும் அரைச்சாச்சு. சர்க்கரையிலே ஏலக்காயும் போட்டு அரைச்சிட்டேன். இப்போ இந்த சர்க்கரையும் நல்லா சலித்து எடுத்துடலாம். சலிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒன்றா கலந்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு அகலமான பாத்திரத்தில் ரவையும் சர்க்கரையும் ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு நல்லா கையால் கலந்து விட்டுட்டேன். இப்போ வந்து நம்ம நெய்யில் முந்திரி பருப்புலாம் வறுத்து போட்டுக்கணும். இப்போ பாருங்கள், ஒரு 10 போல் முந்திரி 10 போல் பாதாம் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நெய் வந்து ஒரு 150 ml எடுத்திருக்கேன். இப்போ அந்த நெய்யில் இந்த முந்திரியும் பாதாமையும் வறுத்து நம்ம அந்த மாவில் கொட்டிக்கணும். நெய் கொஞ்சம் கூட இருந்தால் தான் ரவா லட்டு சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நெய்யில் முந்திரியும் பாதாமையும் நல்லா வறுத்தாச்சு. இப்போ அந்த மாவில் கொட்டிட்டு நல்லா ஒரு ஸ்பூனை வச்சு கலந்து விட்டுக்கலாம். கை வைக்கக்கூடாது, ஏன்னா நெய் வந்து நல்லா சூடாக இருக்கும். அதனால் ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா எல்லா மாவுலேயும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும். அப்போ தான் ஒன்று சேர வரும் ரவா லட்டு. இல்லைன்னா ஒரு பக்கம் மாவு வெளுப்பாக இருக்கும், ஒரு பக்கம் நெய் நிறையா இருக்கும். இதனால் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ பாருங்கள், அந்த ஸ்பூனை எடுத்துகிட்டு கையை வச்சு நல்லா எல்லா பக்கமும் நெய் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி சின்னதாக பிடிச்சிக்க வேண்டியது தான். இப்போ இந்த மாதிரி ரவா லட்டு செஞ்சோன்னாக்கா ரொம்ப நாள் ஆனாலும் கெட்டு போகாது. நம்ம தேங்காய் போட்டு பால் குத்தி செஞ்சோன்னா அது கொஞ்ச நாள் ஒரு 10 நாள் அந்த மாதிரி தான் வச்சுக்க முடியும். இந்த மாதிரி செஞ்சோன்னா 3 மாதம் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பாருங்கள், நான் இதே மாதிரியே எல்லா ரவா லட்டு இதே சைஸ்லேயே நான் பிடிச்சி எடுத்துக்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இதே மாதிரியே இப்போது எல்லா ரவா லட்டையும் பிடிச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ரவா லட்டெல்லாம் சூப்பராக தயாராக எடுத்து பாருங்கள். நல்லா குண்டாக நல்லா முழுக்குன்னு இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கே நெய் குத்தி நல்லா பிடிச்சதுனால நல்லா சூப்பராக சாஃப்டாக வந்திருக்கு. வாயில் போட்டு அப்படியே ஜில்லுன்னு கரையிறது. நான் எடுத்த அளவுகளுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 25 ரவா லட்டு கிடச்சிருக்கு. 1 கப் ரவை 2.5 கப் சர்க்கரைக்கு. நம்மளோட சூப்பரான ரவா லட்டு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஆனால் இப்போ டேஸ்ட் பார்க்க முடியாது, 3 days கழிச்சு தான் பார்க்க முடியும்.
3 மாதம் வரலும் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் இந்த மாதிரி செஞ்சோம்னாக்க. ஆனால் 3 மாதம் வரலாம் வராது. 3 நாளில் காலி ஆகிடும். அவ்வளோதான். 3 நாளில் சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு தான் இத்தினோண்டு செய்யறது. சரிங்களா? 3 மாதம் வரைக்கும் வச்சு எப்படியாவது இதை 3 மாதம் வரைக்கும் வச்சு சாப்பிட முடியுமா? ஒரு மனசாட்சி வேண்டாமா? சொல்ல வேண்டியதுதான். ஒரு 3 மாதம் வந்து ஸ்டோர் பண்ணு சொல்ல தானே எல்லாரும். அது 3 மாதம் வரைக்கும் நல்லா இருக்கும், ஆனால் 3 மாதம் வரைக்கும் இருக்காது. அதுதான் வித்தியாசம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.